இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளியீடு வருகின்ற வேளையில் அயல் பாடசாலை இப்போ வந்து பார்த்தோன்னா போய்கொண்டிருக்கு. மாட முடியா பார்க்கல இறங்கடா பார்த்துக்கிட்டு வெல்கம் பேக் டு சேனல். நான் வந்து இருக்கக்கூடிய இடம் சொல்லி யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய கதிராமத்துல என்னடா பிளஸ் நினைக்கிறாங்க. இது வந்துட்டு யாழ்ப்பாணத்துல நல்லூர் பகுதியில பத்மநாப கோயிலுக்கு வீதியில அமைந்திருக்கக்கூடிய பாலக்கதிராமன் சில கோயில் உண்டு. இந்த கோயிலும் வந்து பார்த்தோம்னா கதிராமத்தை போலதான் சிறப்பான கோயில் உண்டு. இங்கே வந்து பார்த்தோம்னா கதிராமத்துல நடக்கிற மீட்டங்க திருவிழா வந்து அதே காலத்துல நடக்கும். சோ நேற்று வந்துட்டு பார்த்தோம்னா இங்க வந்து தீர்த்தம் நடந்தது. அது முடிந்த இன்றைக்கு வந்துட்டு ஆடிவியல் விழா வந்து நடக்கும். இது வந்து கதிராமத்திலும் சரி இலங்கையில மற்ற மற்ற பாகங்கள் நடக்கிறது. இங்க வந்து பாரம்பரிய நிகழ்ச்சிகளான கரகாட்டம், அதாவது வந்துட்டு கோலாட்டம் சொல்லி காவடின்னு சொல்லி சிறுவருடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் அதை தொடர்ந்து வந்துச்சு நிறைய விதமான வித்தியாசமான வாகனங்களும் வந்து இந்த ஊர்வலத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட போகுது. சோ அதெல்லாம் பார்ப்போம். பார்த்தோம்னா கோயிலுக்கு பின்னாடி நிற்கிறோம். சோ வாங்க நாங்க காலைக்குள்ள போயிட்டு பார்ப்போம். நான் வந்து கோயில் வாசல் நினைக்கிறோம். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தேவலோக ஐராவதம்னு சொல்லி வெள்ளை யானை அது வந்து முன்னேறி இது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஊர்வலத்துல கலந்து கொள்ள போது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு முனிவருடைய படம் ஒன்று இருக்கு. முனிவர் படம் என்ற முனிவர் சீவன் இருக்கு. அநேகமா இது அகத்தியர் போலான் இருக்கு. ஓகே, அகத்தியர் நிற்கிறார். அப்படியே நாங்கள் அங்கால வந்து பார்த்தோம்னா ஒரு சூரன் காவடி வச்சிருக்க மாதிரி ஒரு உருவம் ஒன்று இருக்கு. அப்படியே இங்க வந்து பார்த்தோம்னா இங்கதான் வந்துட்டு நேற்று வந்துட்டு இந்த தீர்த்தம் நடந்தது இந்த இடத்துலதான். சோ அப்படியே நாங்கள் இந்தியால பக்கம் பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா சூரனுக்கு அப்படியே இந்தியால வந்து பார்த்தோம்னா இந்த கலை நிகழ்ச்சிகளுக்காக வந்துட்டு சின்ன பிள்ளைகள் வந்துட்டு தயாராகி கொண்டிருக்கிறோம். அப்படி இங்க வந்து சூரன் ஒரு காவடி வச்சிருக்கு. அந்த தத்ரூபமா இருக்கு. அதை தாண்டி நாங்க அப்படி இந்தியால வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்க வந்துட்டு இந்த நாதஸ்வர மேலநாசரம் வாசிக்கிறார்களுக்கான ஊர்தி வந்து இங்க இருக்கு. இதுல வந்துட்டு அவர்கள் தயாராகிறோம். அப்படியே வந்து நான் இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா கோயில் முன்பக்கம் கோயில் முன்பக்கம் போறதுக்கு முன்னாடி அப்படியே இங்க வந்து பார்க்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா இதுதான் இந்த ஆடிவேல் விழா வரப்போன்ற அந்த தேருக்கு முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு இப்ப தயாராகி கொண்டிருக்கணும். காவடிகள் மற்றது கோலாட்டம்னு சொல்லி இருக்கிறோம். நான் அப்படியே தேரை கொஞ்சம் முறை கிட்டவா போயிட்டு பார்ப்போம். தேர்ல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கே வந்துட்டு இந்த சூரியனுடைய அந்த ரத சாதியா இருக்கார். அப்படியே இங்க பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா தேர்ல வந்துட்டு அந்த சித்தர்கள் அவருடைய உருவங்களை வந்து நீங்க வச்சிருக்கணும். அதை விட வந்துட்டு இந்த தேருடைய சீலெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பழைய காலத்துல அந்த குதிரை வண்டில்கள்ல இருக்கக்கூடிய அதிகமாக சீல்களை வந்துருக்கு. அதுக்கான இதெல்லாம் வந்துட்டு தேர் வந்துட்டு மாட்டு வண்டியில தான் கொண்டு போய் ஸோ அதுக்கான ஏற்பாடு நடந்துருக்கு. இங்க வந்து இப்போ நான் கதைக்கிற வந்து உங்களை விளாங்க முடிச்சிருந்தீங்க. விளாங்காட்டிக்கும் கொஞ்சம் என்னன்னு சொல்லிச்சுன்னா ஜென்ரேட்டை போட்டிருக்கால இந்த விஷயமா இருக்கு. ஸோ அப்படியே நான் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே நம்ம வந்துட்டு கோயில் வாசல் நினைக்கிறேன். நம்ம கோயில வந்துட்டு இதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. பூசை நடந்து கொண்டிருக்கு. முக்கியமா இதுல வந்து நிறைய மக்கள் நிற்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த தொடக்கத்துல ஒரு சிறுவருடைய ஆரம்ப நிகழ்ச்சியோடு தொடங்குது. இது கோயிலுடைய முன்பக்கம். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த முருகனுடைய வாசல் இருக்கு. அந்த பக்கம் வந்து முருகனுடைய வாசல். இது வந்து உள்வீதி போறதுக்கான வழி. அப்படி உங்களுக்கு இங்க காட்டுறாரு. நம்ம வந்து பார்த்தோம்னா உள்வீதிக்கான வழி. அப்படி இங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பூசை நடந்து கொண்டு இருக்குது. இதுல வந்து பார்த்தோம்னா இங்கதான் இந்த முருகன் வந்துட்டு தயாரா இருக்கிறார். இங்க பின்னாடி வந்து வேல் இருக்கு, மேல மூலஸ்தானம் இருக்கு. இந்த பூசையெல்லாம் மிச்ச வேலை நடக்குது. இங்க கூட பார்ப்போம்.
ஓகே மக்களே, இப்போ வந்து சாமி வெளியே வந்துட்டு இருக்குது. இந்த ஊர்வலத்துக்காக சாமி வந்துட்டு வெளியே வந்துட்டு இனி ஊர்வலத்தை நாங்கள் பார்ப்போம்லாம். நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் வேலை முழங்கால் கொள்கொள்ளும் ஆண்டாலும் தப்பாலை சார்பால் பரப்பு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்திருவிழா பால கதகாலத்திலும் சாமி வெளியே வந்து இனி வந்துட்டு நம்பிக்கொடி நட்டடி வீசி பறக்க முருகனுக்கு பால கலிகான நாயகனுக்கு ஆடிவேல் முருகனுக்கு ஆடிவேலவனுக்கு ஆடிவேல் முருகனுக்கு ஆடிவேல் முருகனுக்கு ஆடிவேல் நாயகனார் ஆரோடு நடிக்கின்ற அத்தனார் நிகழ்ச்சிகள் யாவும் 2024 இன்று வந்து கொண்டிருக்க வீதியிலே கோவில்கள் தடுத்தருள் இருக்கின்ற கால கதிர்காமக்கந்தன் ஆடி பெருவிழாவான இந்திய விழாவில் பெருவீதி எனப்படுகின்ற காட்சி இடம்பெற இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பெருவீதி வருகின்ற வேளையில் அயல் பாடசாலை மாணவர்களுடைய கலை நிகழ்வுகளும் இப்ப தேர்ல கூட்டுறதுக்காண்டி வந்து மாடுகளை கொண்டு வரினோம். ஆடி பெருவிழாவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் யாவும் ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு அடிவியல் ஊர்வலம் வந்து தொடங்கிட்டுது. இந்த அடிவியல் ஊர்வலத்துல இப்பதான் வந்துட்டு இந்த முருகன் வந்துட்டு இங்க அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகனுடைய தேர் இப்பதான் வந்துட்டு கோயில் வாசல்ல, அதாவது பாலக்கதிராம வாசல்ல வந்துட்டு நிக்குது. ஸோ இப்போ நம்ம கோயிலோடைய பார்க்கலாம். நீங்கள் காட்சியை காண்பிப்போம். அது மட்டுமல்ல, இளைஞர்கள் பாடசாலை இளைஞர்களுடைய காவடி நடனம் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த காவடி நடனம் முடிவடைந்ததும் வெத்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயனுடன் வேட்பு ஆறுமுக நாசலம் அடர்ந்த பெருமானியே என்று கொடுக்கப்படுகின்ற கால கதிர்காம கண்ணன் அன்னை தாயகி சமேத சக்கரவேத பெருமானுடைய ஆலய மேற்கு வீதியிலே கோயில் எழுந்தர்களும் இருக்கின்ற மேற்கு வீதிக்கு
பாடுகொண்ட இந்த நிகழ்ச்சி வந்துட்டு பரப்புரை ரீதியில யாரை நடத்தப்படுதுன்னா செங்குந்தா இந்து கல்லூரி மாணவர்களாக இதுவும் வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்துல நல்லூர் கோயில் அமைஞ்சது ஒரு பாடசாலை ஒன்று. இந்த பாடசாலை பக்கத்துலதான் இந்த பாடசாலை பக்கத்துலதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. போய் ஆய்ச்சியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள்லாம் இதுல பங்களிப்பு செய்தான்னு சொல்லி சொன்னா நிகழ்ச்சி. ஓகே மக்களை இப்போ வந்து கோயிலேருந்து வெளிக்கிட்டு முதலாவது திருப்பத்துக்கு வந்திருக்கு. நான் நினைக்கிறது சட்னாசிவங்களோட மேற்கு வீதியை இருந்து சட்னாசிவங்களுடைய வடக்கு வீதிக்கு திரும்புகிறது இந்த ஊர்வலம். பார்த்தோம் சொல்லி சொன்னோம்னா சட்னாசிவம் முன்னுக்கு கூட பலாலி வீதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ பலாலி வீதியில வந்துட்டு இப்போ ஊர்வலம் இருக்கு. ஸோ இங்கேதான் மாதிரி அடுத்த கலை நிகழ்வான காவடி ஆட்டம் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அதுக்காக கிட்ட போறோம், காவடி ஆட்டத்தை பார்ப்போம். அதுதான் ஓகே மக்களே. இப்போ நான் வந்து நிக்கிற இடம் சொல்லிச்சுன்னா சட்டநாசிவம் கோயில் வாசல்ல வந்துட்டு நிக்கிறேன். இப்போ கோயில் வாசல்ல இதோட பலாலை வீதியில தான் பண்ணிக்கிறோம். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஊர்வலம் இங்கால பக்கம் வந்துட்டு இப்பதான் ரோட்டுக்கு ஏறி கொண்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து முன்னுக்கு நம்ம பார்க்க தெரியும் எவ்வளவு மக்களும் வந்துட்டு ஊர்வலத்தை பாக்குறதுக்காக தான் நிக்கணும். இந்த ஊர்வலத்துக்குள்ள வந்து அதுக்குள்ளாவே நிக்கணும். அதை விட வந்துட்டு அங்காளி பக்கம் வந்து ஜானபதன் திரும்புது ஐராவதம்மன் சொல்லப்படுற யானை. அதுக்கு பின்னால வந்துட்டு அருணகிரி நாதர் வர்றார். அதுக்கு பின்னால வந்துட்டு இடும்பரன் சொல்லக்கூடிய காவடி கொள்ளுடைய தேவர் வந்திருக்காரு. அதுக்கு பின்னால முருகன்
அப்படியே தேர் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இப்பதான் ஐராவதம் வந்துட்டு பலாலி வீதிக்கு வந்துட்டு ஏறுது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஐராவதம் வந்துட்டு பலாலி வீதிக்கு ஏறிட்டது. ஐராவதம்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கு மேலே வந்து நிறை கூடம் இப்படியே இருக்கு. இது வந்துட்டு உங்களை யானைக்கு காட்டுற பாருங்க என்ன வேறுன்னு சொல்லி. இது வந்துட்டு ஐராவதம் சொல்லி சொன்னால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யானைன்னு சொல்லி சொல்றத. இது வந்துட்டு தான் இந்திரனுடைய வாகனம்னு சொல்லி சொல்றத. ஐராவதத்தை தொடர்ந்து பின்னாலேயே வந்துட்டு அருணகிரிநாதருடைய வாகனம் ஊர்வலம் பண்ண வந்திருக்கு. நம்ம வந்து அகத்தியர்னு சொல்லி மாறி தவறா சொல்லிட்டு அகத்தியர்ல இது வந்து அருணகிரிநாதர் என்னன்னு சொல்லி சொன்னா முருகனுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இறை அருளாளர். இங்க வந்து பார்த்தா இது வந்துட்டு இடும்பன் சொல்லி அந்த காவடிகளுக்கு வந்துட்டு பொறுப்பா இருக்கக்கூடிய, அதாவது வந்துட்டு ஒரு மிகவும் சிறந்த ஒரு பக்திமான் இடும்பன். அவருடைய ஊர்வலம் வந்துட்டு போய்கொண்டிருக்கு. அப்படியே அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தோம்னா அதுக்கு பின்னால வந்துட்டு மங்கள வாத்திய இசைக்குழு வந்துட்டு போய்கொண்டிருக்கு. அதே இந்த ஊர்வலம் வந்துட்டு இப்ப பலாலி வீதிக்கு வந்துட்டு ஏறிட்டு பின்னால வந்துட்டு வாகனம் வந்து நிப்பாட்டி வச்சு இந்த ஊர்வலம் நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க தெரியுது. இதுல வந்துட்டு பார்த்தோம்னால் தவிலும் நாதஸ்வரங்களும் வந்துட்டு இசைத்து கொண்டு போயினோம். நிறைய இளையர்களுடைய எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன்று இணைக்கப்பட்டு தான் ஒரே வரிசையா போகுது. அதுக்கு பின்னால வந்து பார்த்தோம்னா முருகனுடைய பேர் வந்துட்டு மாடுகள் கூட்டப்பட்டு போய்கொண்டிருக்கு. மாடு முடிய பாக்குற இறங்கடா உட்காந்துட்டு. ஸோ இது வந்துட்டு வண்டி மாடு. நாங்க வந்துட்டு நேற்று வந்துட்டு இனி கன்சாமி கோயிலை பற்றி பார்த்தனால அங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்துட்டு வண்டியில பழக்கப்படாத மாடு போயிருக்கு. ஸோ அதுக்கான விடயங்களை என்ன சொல்லி நீங்க பார்க்கலாம். நாங்க இனி இப்படியே வந்து இந்த தேரை சுத்திட்டு அப்படியே போவோம். பின்பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த க்ரௌட் கிளியர் ஆகி போய் கொண்டிருக்கணும். வந்துட்டு பின்பக்கத்தால இருந்தே போவோம். போகிற இதுகளையும் பார்த்துக்கொண்டு இதுல வந்து பார்த்தோம்னா சட்டநாசிவம் கோயில் இங்க வந்துட்டு மக்கள் இருக்கணும். சின்ன பிள்ளைலாம் நிகழ்ச்சியில முடிச்சுட்டு இருக்கணும். இங்க வந்துட்டு போவோம் முன்னுக்கு. இந்த ஊர்வலம் வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா சட்டநாசிவம் கோயில் முன் வீதியில பலாலி வீதியில போய் கொண்டிருக்கு. போய்கொண்டிருக்க வந்து பலாலி வீதி. இந்த வீதியில வந்துட்டு மந்திரி மனை எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு தொன்மையான ஒரு புராதனமான ஒரு இடம் வந்து அது. இந்த ஊர்வலம் வந்துட்டு இப்ப ஒரு 9-2 வருஷமா நடக்காமல் கிட்டத்தட்ட 30வது வருஷமா இது நடந்து கொண்டிருக்கு. இந்த ஊர்வலத்தில் சிறப்புன்னு சொன்னீங்கன்னா முதலெல்லாம் வந்துட்டு இந்த ஊர்வலம் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளுக்கு வந்துட்டு போய் வரும். பட் இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப ஒரு இந்த சட்னாசிவம் கோயிலை மட்டும் சுத்தி வர்ற அளவுக்கு வந்துட்டு குறைச்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இங்கே போலோ டைம் வச்சு நடக்க போது அதை வந்துட்டு அவங்க பார்ப்போம். இந்த முதல் வந்து பலாலி வீதின்னு சொல்லி தவறா சொல்லிட்டேன். இது வந்து பருத்துறை வீதி. நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். இப்போ பருத்துறை வீதியில இருந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஒன்று முடிஞ்சது. இனி வந்துட்டு இங்கே இருந்து வந்துட்டு மக்கள் ஊர்வலம் வந்துட்டு போய்கொண்டிருக்கணும். இது போயிட்டு சட்டநாசிவம் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீதி அடைய போயிடும். ஸோ சதிராடும் மயில் போலே கதி நீ நானும் கிடந்தேனையா.
ஆவியையும் கொடுத்தார். பார்த்தோம்னா சொல்லிக்கோங்கன்னா கரகாட்ட நடனம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பிரபலமான நிறைய பாடசாலைகமான, அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நிறைய பாடசாலை இதை செய்யணும். அதுல வந்து பார்த்தோம்னா பின்னால அஜராவதம் இருக்கு. அஜராவதத்துக்கு மேலதான் கும்பம் வந்து ஒன்று இருக்கு, நிறைகுடம். அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோம்னா இடும் இது அருணகிரிநாதர் இருக்கு, முருகனுடைய பக்தர். அப்படியே அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோம்னா இடும்பனுடைய காவடி இருக்கு. இங்க வந்து பார்த்தா நான் நிற்கிறது வந்துட்டு சட்டநாசிரம் கோயிலுடைய வடக்கு வீதியில நிற்கிறோம். அப்படியே பார்த்தோம் சரி, இங்க வந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருப்போம். Thank you.
யாழ்ப்பாணம் ஆடிவேல் திருவிழா அழகான ஆடிவேல் வருகின்ற அந்த பாதைகளிலே இடம் வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளைத்தான் நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தொலைக்காட்சி கலையகத்தினுடைய ஒளிபரப்பாளர் தேனியன் அவர்கள் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி செய்தார்கள். அந்த ஒளிபரப்பினுடைய இந்த ஒளிபரப்பைத்தான் நீங்கள் இப்பொழுது தரிசனம் செய்கிறீர்கள். ஆடிவேல் பெருவிழா நிகழ்ச்சிகளோடு வருகின்ற நிகழ்ச்சிகளை பெற்றோர்கள் பிரியத்தோடு பார்த்து மகிழ்கின்றனர். அருமையான திருக்காட்சி, அழகான தரிசனம், சத்தநாதர் வீதியில் இந்த நிகழ்ச்சிகள் அழகாக அமைத்து வருகிறது. இந்த ஊர்வலம் வந்துட்டு இப்ப கோலாட்டங்களோட சேர்ந்து போய்கொண்டிருக்கு. இந்த கரகாட்டத்தோட சேர்ந்து இதுல வந்து பார்த்தோம்னா நான் ஊர்வலம் வர தொடங்கிட்டு உங்களுக்கு முடிவு தெரியும். யானை வந்துட்டு இருக்கு, யானை வந்தோம். ஓகே, யானை வரணும் இருக்கு. அப்படி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா மக்கள் சிறுவருடைய டான்ஸ் தான் நல்லா போயிட்டு இருக்கு. இதுல இருக்க பாட்டு வந்து உங்களை விளங்குன்னு நினைக்கிறேன். விளங்கிச்சு என்றால் ஓகே, விளங்காட்டுக்கு சந்தோஷம். ஏனென்றால் ஸ்ட்ரைக் வந்துடும் பிரச்சனை. ஸோ ஓகே, அப்படியே பார்த்துட்டு போவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா சரணாத வீதியில வந்துட்டு வடக்கு நினைக்கிறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை பார்த்தா வந்துட்டு எனர்ஜியா வந்துட்டு ஆடிக்கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த கரகாட்டம் வந்துட்டு முணங்கியது. அப்படியே நான் அங்கே பார்த்தோம்னா தான் ஊர்வலம் வந்துட்டு சன்னாசிவம் கோயில் வடக்கு இருக்கு. வந்து சன்னாசிவம் கோயில் இருக்கு, கோபுரத்துக்கிட்ட வந்துட்டு. இப்போ நான் கோபுரம் மட்டும் முன்பதில் இருந்து இதை பார்ப்போம் வாங்க.
அழகான ஆடிவேல் வருகின்ற அந்த பாதைகளிலே இடம் வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளைத்தான் நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தொலைக்காட்சி கலையகத்தினுடைய ஒளிபரப்பாளர் தேனியன் அவர்கள் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி செய்தார்கள். அந்த ஒளிபரப்பினுடைய இந்த ஒளிபரப்பைத்தான் நீங்கள் எப்பொழுதும் தரிசனம் செய்கிறீர்கள். ஆடிவேல் பெருவிழா நிகழ்ச்சிகளோடு இடும்பன் கடம்பன் வர இடும்பன் கடம்பன் வர இடும்பன் கடம்பன் வர இடும்பன் கடம்பன் வர இடும்பன் கடம்பன் ஆடி வர 8 குடி வேலன் வர 10 மலையின் உடம்பு குலுங்குது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் 100 வடித்து தேவகணங்கள் தாவி குதிக்குது. இரும்பு ஆதி காரணிகள் விடுது மார்பு நவமணிகள் இரும்பன் உடம்பில் காவடி ஊறுது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் 100 வடித்து பூதகணங்கள் தாவி குதிக்குது. கடம்பன் ஆடி வர 8 குடி வேலன் வர 10 மலையின் உடம்பு குலுங்குது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் 100 வடித்து தேவ கணங்கள் தாவி குதிக்குது. கண்டம் ஒட்ட தண்டம் வேண்டும் தண்டபாணியோடு உண்ட கட்டி போல் உருண்ட இடும்பன் கடம்பன் பாரு. கண்டம் ஒட்ட தண்டம் ஏந்தும் தண்டபாணியோடு உண்ட கட்டி போல் உருண்ட இடும்பன் கடம்பன் பாரு. இடும்பனின் விரல்களை பற்றியே கடகட என படி தாண்டுவோம். அந்த கடம்பன் காலின் தடயம் எங்கே குனிந்து நீயும் கேடு. அந்த கந்த வேளை முந்தி காண அந்த வழிய ஓடு. கடகட கடகடவென மலை ஏறுவோம். சிவ சரவண குரு சண்முகனை காணுவோம். கண்டம் ஒட்ட தண்டம் ஏந்தும் தண்டபாணியோடு உண்ட கட்டி போல் உருண்ட இடும்பன் கடம்பன் பாரு. பிரம்மதண்டம் ஒன்று வெட்டி 2 மலைகள் இருக கட்டி இடும்பியோடு அழகு குட்டி இடும்பன் வந்தானே. கடம்ப மாலை போட்டுக் கொண்டு கந்தன் மாய தோற்றும் கொண்டு இடும்பனுக்கு நண்பன் என்று கடம்பன் வந்தானே. நீலகிரியும் புஷ்பகிரியும் தாண்டியே அவர் நீண்ட 10 மலையில் ஏறும் வேளையே நல்ல சப்பரங்கள் கட்டி இழுத்து ஏறுவோம். அந்த சுப்பிரமணிய சாமியோடு பேசுவோம். கடகட கடகடவென மலை ஏறுவோம். சிவ சரவண குக சண்முகனை காணுவோம். கண்டம் ஒட்ட தண்டம் ஏந்தும் தண்டபாணியோடு உண்ட கட்டி போல் உருண்ட இடும்பன் கடம்பன் பாரு. வேர்க்க வேர்க்க விறுவிறுக்க காவடிகள் படையெடுக்க இடும்பனுக்கும் கடம்பனுக்கும் பசி எடுத்ததே. பக்கம் வந்த பால் குடங்கள் முத்துக்குமரன் பேரை சொல்ல முட்டி கொண்டு வந்த பசியும் பறந்து போனதே. காலம் காட்டும் சேவல் கூட வருகுதே. அதன் கொண்டை வளைந்த காவடி போல் ஆடுதே. அட ஆட ஆட 10 மலையும் குலுங்குதே. அதில் பத்மநாபன் மருகன் மனம் மயங்குதே.
ஓகே மக்கள் இப்ப வந்து பார்க்க சொல்லணும் என்றால் ஊர்வலம் வந்துட்டு முடிஞ்சு இப்ப கோயில் வாசலுக்கு வந்து நெருங்கிட்டு இப்ப உங்களுக்கு பார்க்க தெரியும் கோலாட்டங்களோட வந்துட்டு ஊர்வலம் வந்து கொண்டிருக்கு சின்ன பிள்ளைகள் வந்துட்டு கோலாட்டத்தோட வந்து கொண்டிருக்கணும் ஸோ இதோட வந்துட்டு இந்த ஊர்வலம் நிறைவு பெறப்போன்றது ஸோ அதுக்கான இடத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா முன்னுக்கு வந்துட்டு ஜானையினுடைய உருவம் வந்துட்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த சிறுமிகளுடைய கோலாட்டம் வந்துட்டு இந்த கோயிலை தாண்டி போய்கிட்டு ஸோ இதோட வந்து இந்த காணொலி இந்த ஊர்வலம் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ முடிவுக்கு வந்துட்டு இப்போ முடிவுக்கு வந்து செய்யணும் நாங்கள் வந்துட்டு இதோட இந்த காலையை முடிச்சுக்கலாம் சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் பார்க்குறாங்க எல்லாம் வந்துட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட் போட்டு ஓகே மக்களை இப்ப அந்த கோயிலுக்கு வந்துட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஜராவதம் வந்துட்டு கோயில் வாசல வந்துட்டு தாண்டிட்டுது ஸோ அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோம் என்றால் அருணகிரிநாதனுடைய ஊர்வலம் வந்துட்டு கோயில் வாசலை தாண்டி வந்துட்டு அதுக்கு பின்னால வந்துட்டு இடும்பனுடைய வாகனம் இடும்பனுடைய ஊர்வலம் வந்துட்டு கோயில் வாசலை தாண்டி போயிட்டு இதுக்கு பின்னால வந்துட்டு பார்க்கக்கூடிய மங்கள வாத்திய இசைக்குழுவினருடைய ஊருக்கு வந்துட்டு கோயில் வாசலை தாண்டி போய் கொண்டிருக்குது அதுக்கு பின்னால வந்துட்டு முருகனுடைய தேரானது வந்து கொண்டு இருக்குது இப்ப முன்னுக்கு நாங்கள் தேர்ல பார்ப்போம் தேர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப கோயில் வாசல் கிட்ட வந்துட்டு இதோட வந்துட்டு இந்த ஊர்வலம் இனிதே நிறைவடைஞ்சிட்டது ஸோ இதோட வந்துட்டு நாங்கள் எங்களுடைய காணொலியை முடிச்சு கொள்வோம் ஸோ பார்க்காதாக்கு எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க முக்கியமா வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்தது வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நாங்கள் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் அது வரைக்கும் டாடா செய்யும் சப்ஸ்கிரைப் செய்வோம் முருகனரு பெறுவோம் நன்றி வணக்கம் Yeah.